யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வெற்றி தோல்விகள் எப்படி ஏற்படுதுன்னா, ஒருவர் தோல்வி அடைந்தால், மனம் மிக பாதிக்கப்பட்டு விட்டால், அந்த தோல்வியான அந்த பதிவுகள் மனதிலே இருக்கும். அடுத்து அவர் எது செய்தாலும் தோல்வியாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த எண்ணம், அவரோட மனதில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளும் அந்த எண்ணங்களும் முக்கிய காரணமாக இருக்கு. செய்யறதுக்கு முன்னே நினைப்பாரு, இதாவது உருப்படுதான்னு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு போட்டு பயந்துக்கிட்டே இருப்பாரு, இதோட போயிடும் அப்படின்னு. இதுக்கு சுவாமி விவேகானந்தா ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காரு. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே நீ ஆகின்றாய் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ நம்மை பற்றி நம்ம அதுவாகத்தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உருவெடுப்போம். நீங்கள் எதை ரொம்ப பயந்துக்கிட்டே இருங்க ஒரு விஷயத்த, வாழ்க்கையில் நடந்துருமா அந்த எண்ணம் நினைக்க அதே மாதிரி வாழ்க்கையில் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது மனதின் ஆற்றல். அதனால தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதே நினைக்க மீண்டும் மீண்டும் தோல்விகள் அடையுது ஒன்று. இன்னொன்று, சிறு வயதில் ஏற்பட்ட பாதிப்புகள். 10 வயசுல ஏற்பட்டிருக்கலாம், 14 வயசுல ஏற்பட்டிருக்கலாம். பெரியவர்கள் ஆனாலும் கூட அவர்களை விடுவது இல்லை அந்த பாதிப்பு. எப்பெல்லாம் அதுக்கு ஏற்றால் அதுக்கு இணையாக ஒருவரை பார்க்குறீங்களோ, அல்ல ஒரு இடத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ, ஒரு பொருளை பார்க்கின்றீர்களோ, உடனே உங்கள் ஞாபகத்திற்கு வரும். அது என்ன ஞாபகத்துக்கு வரும்? வந்த பிறகு நன்மையான விஷயத்தை விட்டு விடுவோம். அது நினைவுக்கு எத்தனை முறை வந்தாலும் நன்மை தானே, மகிழ்ச்சியை தானே குடிக்கிறது. அது ஆரோக்கியமான கருத்தேற்றம். அதை பற்றி நாம் நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம். இது பாதிப்பான விஷயங்கள். உடனே என்ன செய்யுது, பிரபஞ்சத்திலிருந்து அது மனதோடு தொடர்பு கொள்ளுது, உங்களோட மூளைக்கு வருது. திரும்ப அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும், அந்த வேதனையை உருவாக்கும், கவலையை உண்டாக்கும். வெளியிலையும் சொல்ல முடியாது, உள்ளுக்கும் வைத்திருக்க முடியாது. இப்படியாக ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு திருமணமே ஆகாது, சிலருக்கு திருமணமானாலும் மகிழ்ச்சியை வாழ முடியாது வாழ்க்கையில். சிலர் ரொம்ப கோழையாக இருப்பார்கள், தைரியம் இருக்காது. சின்ன வயதில் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளுக்கு இருக்கிற வரையும் அவர்களுக்கு பயம், தன்னம்பிக்கையே இருக்காது. சிலருக்கு தன்னம்பிக்கை இருக்கவே இருக்காது. என்ன சொன்னாலும் தன்னை நம்ப மாட்டாங்க. நம்மளால முடியவே முடியாது அப்படித்தான் நினைப்பாங்க. முடியும்னாலும் முடியாது அப்படின்வாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய அந்த மன பாதிப்புகள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.